ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குறைஞ்சது 3 மாதத்துக்காவது கெட்டு போகாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 250 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதோட தோலை நீக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பொதுவாகவே நான்வெஜ் பண்ணும்போது பூண்டை விடைக்கும் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இஞ்சி பூண்டோட அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு தனியாகவும் பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இஞ்சி பேஸ்ட் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால் நீங்கள் இந்த இஞ்சி கூட பூண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இஞ்சியுமே கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 3 மாதத்துக்காவது நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.